ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம செயின் டுகெதர் கேம் தான் விளாட போகிறோம். ஸோ யார் கூட விளாட போகிறோன்னு கேட்டிங்கன்னா, என் கசின் தான். அதோ பாருங்க மண்டை மேலே ஏறி விற்று காமிச்சிருக்கான். இந்த பைத்தியக்கார பையன் கூட தான் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். ஒரு இன்ட்ரோ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவனா குறுக்கில் வந்து பூந்துடுறான் பாருங்க. இந்த கேம் வந்து பிசி கேம், அதாவது செயின் டுகெதர் வந்து பிசி கேம் தான். ஆனால் ரோப்ளாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தன்ட்டுக்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் ரோப்ளாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதில் வந்து 2 பிளேயர் 3 பிளேயர் அப்படி இல்லைனா 4 பிளேயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயின் கட்டி விளாட முடியும். ஸோ நாங்கள் 2 பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 பிளேயரில் உள்ளே வந்து நின்ட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா லாபியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அவனாங்க வெளில போகிறான்டே, இங்கே வாடா. இவன் ஒருத்தன் சைனாவனை மாட்டி விட்டுறாங்களா, ஏடா கூடமா எதனா வித்த காமிச்சின்னு போயின்னுக்கிறான். ஓ, பெல்ட்டி கூட அடிக்க முடியுது, வேறு மாதிரிங்க. ஓகே, நம்ம வந்து டக்குனு மேலே ஏறி போவான். இந்த ஏணி மேலே தான் வந்து ஏற சொல்லுவானுங்க பாட்டு பசங்க. அடா பாவிங்களா, அதை பாருங்க. நான் ஒழுங்காக ஏறுறேன், இந்த பாருங்களா கீழே வேறான் போய். அடா என்னங்க இவன், இந்த பாருங்க செயினே சுட்டிக்குச்சு. அடா பாவிங்களா, இப்போ ஏறனா ஏடா கூடமாக மாட்டிப்போமே. செயின் வர ஏடா கூடமாக இருக்குங்க. ஆனால் இதில் வந்து இந்த கேம் கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்க. நான் கூட ஏதோ மொக்க பண்ணி வச்சுருப்பானுங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, பயங்கரமாக தான் இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணும்னா விளையாடி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். யாரா அவன் கூட்டமாக கீழே வரானுங்க. அட பாவிங்களா, எல்லாம் 4-5 பேர் போட்டுன்னுட்டு கூட்டமாக கீழே வந்து சாவறானுங்க. எப்படியா நம்ம மேலே வந்தாச்சுங்க. எப்பா இந்த திவ்ய பையனாங்க காணோம். எப்பா அதோ வந்துட்டான். ஓகே, தாவிடுவோம் நம்மளும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு தாவு. என்னங்க இவ்வளோ ஹைட் ஆகுது, இது எப்படிங்க தாவுறது? எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தாவியாச்சு. ஆடா பாவி கீழே வந்துட்டனே. ஐயோ, இப்போ அவன் எப்படி என்னை ஈஸி பண்ண தெரியலையே. ஆடா பாவி, நாங்கள் இவனும் கீழே வந்துட்டான். டே லூசு பையில, நான் கீழே வந்துட்டேன். சரி சைனை பூச்சி ஈஸிப்பான்னு பார்த்தா லூசு பையன் அவனை கூட சேர்ந்து வந்து கீழே வராங்க பைத்தியக்காரனாட்டா. இவன் என்னதான் மாட்டதுனே தெரியல. சரி இருங்க, திரும்பவும் மேலே போவோம். நம்ம 4 பிளேயர்ஸ்லாம் போனோம்னா செம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 பிளேயருக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏடா கூடமாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேண்டம் பிளேயர் கூடலாம் போனீங்கன்னா அவ்வளோதான் காலி அடிவீங்க கண்டிப்பாக. ஏன்னா சும்மானே பார்த்தீங்கன்னா வின்னக்கே சாவானுங்க. இவன் நாங்கள் கோணையா எகுறான். டேய் ஏன்டா ஒழுங்காக தான் வந்து தொலையாடா, அதை பாருங்க. சும்மா இருந்தால் என்னையும் கீழே தள்ளி விட்றான். இவனை என்ன தான் பண்ணுறதுலே தெரியலங்க. எங்கன்னா ஒன்று கிடக்குறான் பைத்தியக்காரன். நம்ம வந்து இதில் சேட் கூட பண்ணி விளையாட முடியும். ரோப்ளாக்ஸ்னாலே சேட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா சேட் பண்ணி விளையாட முடியும். சேட் பண்ணி அதிகமாக கழுவி ஊற்றிக்கினேன் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணி விளையாடலாம். இவன் ஒருத்தன் பொறுமையாக வரான். இவன் என்ன தான் பண்ணுறதுலே தெரிலங்க. இந்த பாருங்களேன், அநியாயத்துக்கு பொறுமையாக வரான். பேர் மட்டும்தான் ப்ரோன்லாம் வச்சுருக்கான். திவி ப்ரோவான் பாட்டு பையன். வாடா பாவி, திரும்பவும் கீழே வந்துட்டனே. அடே என்னை இஸ்திடுறா. சந்தோஷம். ரொம்ப கடுப்பாகுதுங்க. இந்த ஒரு இதுவை கூட பார்த்தீங்கன்னா தாண்ட முடியல. இது எப்படி ஃபுல்லாக முடிய போகிறோம் தான் எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். ஸோ இனிமேல்கிட்ட கரெக்டாக போக போகிறோம். அதாவது நாங்கள் வந்து முன்னாடியே பேசி வச்சுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு நான் தாவுவேன், அதுக்கப்புறமா அவன் தாவணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தராக தாவனா தான் பார்த்தீங்கன்னா யாரும் கீழே விட முடியாது. 2 பேரும் ஒரே நேரத்தில் தாவி ஒரே நேரத்தில் கீழே வந்து அவ்வளோதான். இவன் நம்ம தான் சாக வேண்டியதும். ஓகே, நம்ம புல் பண்ணிடலாம் இருங்க. பாட்டு பையன் ரொம்ப அழுகுறான். அடே என்னடா பண்ணுற லூசு போயில, ஏன்டா நானே உன்னை புல் பண்ணியிருப்பேன், ஏன்டா தேவையில்லாத எகிர்னுக்கிறேன். இவன் பாருங்க ஒரே இடத்துல எகிர்னுக்கிறான்னு தெரில. ஷப்பாடி எப்படியோ மேலே வந்துட்டாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் அவன் தாவிட்டான். அடா பாவியே, நான் தான் தாவணும்னு சொல்லி வச்சுருந்தேன். பைத்தியக்காரன் அவன் போய் தாவறான் பாருங்க. இருங்க புல் பண்ணிடுவோம் நம்மளை. பைத்தியக்காரன் பையன் எங்கே எவ்வளோ கீழே இருக்கான் பாருங்க. நாங்கள் புல்னே காமிக்க மாட்டேங்குதே. ஐயோ அதோ காமிக்குது. அடா இவன் நாங்க ஆடினே இருக்கிறான். புல் கூட பண்ண முடியல. பைத்தியக்காரன் பையன் ஆடினே இருக்கான். எப்போ அவனே மேலே வரான்னு நினைக்கிறேன். திரும்பவும் கீழே போயிட்டான். நம்ம பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டூவோ வருதுங்க. அவனுங்களாம் நம்ம தாண்டி போயிட்டோம். பாட்டு பசங்க நம்ம முன்னாடி போயிட்டானுங்க, அவ்வளோதான் சீன் போட ஆரம்பிச்சிடுவானுங்க. அடே என்னடா பண்ணுறீங்க? அட பாவீங்களா, என்னங்க அசால்ட்டாக போகிறானுங்க. நாங்கள் தான் இவ்வளோ பொறுமையாக போயிட்டுருக்கோம், இவனுங்க அசால்ட்டாக போகிறானுங்களே. அங்கே ஒரு தொங்கின்னு கிடக்குறான் பாருங்க. அட பாவி, மேலே கும்பலாக போகிறானுங்க அவனுங்க பாட்டுன்னு. நாங்கள் தான் பொறுமையாக போயிட்டுருக்கோம். திவ்ய பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, அநியாயத்துக்கு பொறுமையாக வந்துனுக்கிறான் அவனுங்க. ஆனால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தாவி அசால்ட்டாக போகிறானுங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கரெக்டாக இருந்துடுறான். ஆடா பாவி, நான் வர எகுருன்ற பேரில் பைத்தியக்காரனோட கீழே வந்துட்டேங்க. எப்பா எப்படியோ மேலே வந்தாச்சு. இந்த பாட்டு பையனுக்கு கூட ஒழுங்காகவே புல் பண்ண தெரிலங்க. நான் கீழே வின்ட்டேன். ஆனால் பாருங்க அப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுக்கிறான். எப்பா எப்படியோ யாருமே கீழே விழலை. ஓகே, நம்ம கொஞ்சம் போய் கிட்ட நின்றுப்போம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாவ முடியும். ஆடா பாவி, டே கொஞ்சம் முன்னாடி வேடா. இவன் பாருங்க எவ்வளோ தூரம் போய் நின்றுக்கிறானு. எப்பா எப்படியோ வந்துட்டாங்க. இது என்னங்க ஏதோ சிம்பிள். இருங்க நான் டக்குன்னு மேலே ஏறி போயிடலாம். பாட்டு பசங்க 2 பேர் கீழே வின்ட்டானுங்க. அவ்வளோதான் போடு, வேற மாதிரி. நம்ம இதே மாதிரி கீழே விழுந்துடக்கூடாதுங்க. ஐயோ இவன் போய் வின்ட்டானே. ஏன்டா டே லூசு போயிலையா, தெளிவாக தான்டா சொன்னேன். என்னங்க அவன் தப்பிச்சுட்டுக்கிறான். டே எப்பட்றா, அட பாவீங்களா, இவன் எப்படி தப்பிச்சான்னு தெரியலையா. சரி இருங்க, நம்ம வந்து டக்குன்னு மேலே ஏறிடலாம். பாட்டு பையன் ஏதோ ஃப்ளூக்கில் தப்பிச்சுட்டுக்கிறான். எப்படியோ நம்மளே பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சுங்க. இவன் வாரா சைனா ஆனவனை டைட் பண்ணிடுறான். ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே போவான். ஐயோ திரும்பவும் கீழே வின்ட்டனே. அவன் கொஞ்சம் கூட கிட்ட வர மாட்டேங்கிறாங்க, சில மாதிரி நின்றுக்கிறான். அதனால தான் வந்து கீழே விழுந்தேன். ஐயோ இவனுங்க வர திரும்பவும் மேலே ஏறி வரானுங்க. அந்த பைத்தியக்கார பசங்க கீழே வின்ட்டு அவனுங்களே வரானுங்க. எப்பா எப்படியே புல் பண்ணிட்டான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து வந்துட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு தாவிடலாம். ஐயோ திரும்பவும் கீழே வின்ட்டனே. அதை பாருங்கள் எப்படி நின்றுக்கிறேன்னு. ஆடா பாவீங்களா, ஜீசஸ் மாதிரி நின்றுக்கிறேன்.
ஓகே நம்ம கரெக்டாக மேலே ஏறி நிற்போம். அந்த பாட்டு பையன் தாவறானால நம்ம தாவ போகிறோமான்னு தெரில. எப்பா அவனே தாவிட்டாங்க. ஓகே நம்மளும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாவிடலாம். எப்படியோ இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த பாட்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டானுங்க. அவனுங்க எப்படி இருந்தாலும் கீழே விழுந்துருவானுங்க. இருங்க நம்ம நானும் கீழே விழுந்துட்டேன். எப்படியோ அந்த திவ்ய பையன் போனதுனால பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சோம். எப்பா புல் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன். ஓகே இது என்னங்க ட்ராக்லாம் போட்டுக்கிறானுங்க. ட்ரெயின்லாம் வருமோ ஏதோ ஒன்று நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா போகலாம். அவ்வளோதான் ஓடுறா இவனாங்க வரமாட்டேங்கிறான். டே வந்துடா. இங்கே திரும்பவும் ஏணி குத்துருக்கானுங்க. ஏணியில் கண்டி கீழே வந்தோன்னா அவ்வளோதாங்க. அப்படியே சுட்டின்னு போய் விழ வேண்டியது தான். ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா 10 தடவை மேலே நாங்கள் ஏணியில் கீழே விட்டுருப்போம். அதில் வந்து கொஞ்சம் ஏடா கூட வேலைலாம் பார்த்து தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தோமே. இங்கே அதுவும் இல்லாமல் ட்ராப்லாம் செட் பண்ணிக்கிறானுங்க பாருங்க. முள்ளுலாம் போட்டு வச்சுக்கிறானுங்க பாட்டு பசங்க. முள் கண்டி நம்ம மேலே பட்டுச்சு அவ்வளோதான். நம்ம ஒரு அப்படியே 4 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் விழுவுமே. முள்ளை கண்டி படவே கூடாதுங்க. அது பாருங்க திரும்பவும் 2வது முள். இவனுங்க ஏணியில் ஏறதே கஷ்டம்னு சொல்லுங்கிறேன். பாட்டு பசங்க முள்ளாக வைக்கிறானுங்க. இவன் ஒருத்தன் ஃபாஸ்ட்டாக ஏறுறாங்க. சரி ஓகே நம்ம வந்து கரெக்டாக இப்போ கீழே எகிறணும். எந்த பக்கம் எகிறலாம்? சரி ரைட் சைடே எகிருவான். இதுதான் கரெக்டான வழி. அவன் ஃபஸ்ட்டு எகிட்டான், நம்மளும் கூடவே எகிட்டோம். எப்பா யாரும் எப்படியோ கீழே வேலை. பாதி தூரம் வந்துட்டோமா இல்லை இன்னும் எவ்வளோ தூரங்குதுன்னு தெரியலையா? அடப்பா என்னங்க இவ்வளோ தூரங்குது டேய். போக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுனே இருக்குங்க இடம். சரி ஓகே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடலாம். எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. இருங்க ரைட்லேயே போவான். ரைட்டே ஈஸியாக தான் இருக்குது. அடப்பாவி போச்சு கீழே வேண்டாம். ஐயோ போச்சு டே அப்பா. அடப்பாவிங்களா இவ்வளோ கஷ்டப்படுறதுல வீணாக போகுதுங்க. ஏதோ நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் இருக்குது. அங்கே தாவிடலாம். ஐயோ நாங்கள் தாவ மாட்டோம் போலியா. டே நில்றா. எப்பா அடி கல் மேலே எப்படி வந்துட்டாங்க. அவன் பாருங்க கீழே வேண்டான். இருங்க அவனை வந்து புல் பண்ணி விட்ருவான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னத்துக்கு ஃபுல்லாக கீழே வந்திருந்தோன்னா அவ்வளோதான். திரும்பவும் மேலே ஏறி வந்துடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் போவான். ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆகினா கூட அவ்வளோதான். செக் பாயிண்ட் கூட இல்லை. திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாக இருக்குங்க. அடப்பாவி இது என்னங்க நின்று அப்படியே ஓட்டைக்குள்ளே போய் விழுந்துடுறான். அடப்பாவிங்களா இவன் பாருங்களா. இவன் பின்னாடி போகிறான், நான் பின்னாடி போகிறேன். மாற்றி இதே நடக்குது. ஓகே நம்ம ஏனிக்கு மேலே டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிருவான். இதில் முள் குத்துருப்பானுங்க. எப்பா ட்ராப் இப்போயே வந்துடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த திவ்ய பையன் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது ட்ராப்பு. எப்படியோ அவன் அடி வாங்கியிருந்தானே அவ்வளோதான். திரும்பவும் கீழே விழுந்துட்டுருப்போம். இந்த ட்ராப்பு நாங்கள் வரமாட்டேங்குதே. வந்து போயிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு போயிடலாம். எப்பா வந்து போயிடுச்சுங்க. இப்போ நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போயிடுவோம். இந்த மேப் எவ்வளோ பேசுகிறோன்னே தெரியலங்க. அப்படியே மேலே ஏற போயினே இருக்குது. எப்போ தான் கம்ப்ளீட் ஆகுனே தெரியல. ஆனால் நான் ரொம்ப நேரம்லாம் இப்போ வந்து விளையாடி மேலே ஏறல. கொஞ்சம் தான் முடிச்சிருக்கேனே. கொஞ்சமானு கூட தெரியல எனக்கு. சரி ஓகே நம்ம வந்து மேலே ஏறுவோம். ரோ பிளாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கொடுத்துருக்கானுங்க. நம்ப முடியலங்க என்னால். இவன் நாங்கள் லெஃப்ட்டு போகிறான். சரி இருங்க நம்மளும் போவோம். தலைமை லெஃப்ட்டில் நிற்கும் போது நினச்சேன் லெஃப்ட்டு தான் போவான்னு. ஓகே நம்மளும் தாவியாச்சு. 2 பேரும் ஒன்றாவே தாவி டக்குன்னு போயிடலான்னு நினைக்கிறேன். இந்தமாரி சும்மா ஒவ்வொருத்தர நின்று போனால் தான் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி போனால் தான் சேஃபு. ஒன்றா தாவனா கீழே விட்டோம்னா அவ்வளோதான் காலி. ஓகே இவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறான். இப்போ இவனே வந்து ஃபஸ்ட்டு போயின்னு இருக்கான். நம்ம வந்து பொறுமையாக போவான். இது குட்டி தான். இது இருங்க நம்மளே போயிடுவான். அதை பாருங்க குட்டியில் போய் கீழே வரான் பாட்டு பையன். இல்லைங்க இவன் என்னங்க பண்ணுறது. சரியான பாட்டாகிறான். இருங்க புல் பண்ணி விடுவான். அவ்வளோதான் வந்துட்டான் பாருங்க. இங்கே மேலே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு. இதில் எப்பா தாவிட்டாங்க. நம்மளும் போயிடுவான். எப்பாடி எப்படியோ கீழே விழுந்துருவான்னு நினச்சேன். போடு வேறு மாதிரி. சந்தோஷம் அவன் கீழே வந்துட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னங்க வந்துட்டான். எப்படி வந்தான் தெரில. இதை பாருங்க பைத்தியக்காரன் அப்படியே நேராக போய் எகிரி கீழே வேண்டாம். இருங்க புல் பண்ணி விடுவான். இப்போ தலைவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணிட்டோம். நம்ம கொஞ்சம் கிட்ட போய் நின்றுக்கலாம். அப்போ தான் செயின் டைட் ஆகாமல் இருக்கும். லூஸாகவே இருக்கும். அப்போ தான் வந்து ஈஸியாக எகிற முடியும். இந்த இடம் வந்து அதாவது ஹெல்லே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. நம்ம கீழே வந்து மேலே தப்பிச்சு போகிற மாதிரி செயின்லாம் கட்டிட்டேன். இந்த பாருங்க அந்த சிலையை இவனாங்க முந்திரி கொட்டை மாதிரி எகிர்றான். நான் பின்னாடி தான் நின்றுருக்கேன். பைத்தியக்காரன் முந்திரி கொட்டை மாதிரி அங்கேயும் எகிர்னுக்கிறான். இந்த பாருங்க அப்படியே ஆடினே இருப்பான். ஒரு இடத்துல நிற்க மாட்டான். என்னால் புல்லும் பண்ண முடியாது. எப்படியோ வந்துட்டான். ஓகே கிட்ட போய் நிற்கலாம். ஆடா பாவீங்களா. கிட்ட போய் நிற்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தாவறான். இவனுக்கு என்ன அவசரம் தான் தெரியல எனக்கு. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கிட்ட போய் நின்றுருவான். ஓகே இப்போ தாங்க கரெக்டாக இருக்கேன். இங்கே நாங்கள் செயின்லாம் பெருசாக கொடுத்துருவானுங்க. அடா பாவீங்களா. ஏதோ மிருகம் மாதிரி பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிறான். ஓ மனுஷன் தானே இது. மனுஷனா இல்லை சும்மா ஏதோ ஒன்று போல். சரி ஏதோ ஒரு பைத்தியக்காரனோட ஸ்டாச்சுவை வச்சுக்கிறானுங்க. எள்ளுன்றதுனால அப்படியே கொஞ்சம் அப்படியே நரக வாசல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா பைத்தியக்காரனோட வச்சுருப்பானுங்க. இந்த பாருங்க சும்மா தீயாக போட்டு எரிஞ்சுன்னு கிடக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மேகம் தான் ஃபுல்லாகவே ரெட் கலராக இருக்கு. ஓகே நம்ம மேலே ஏறுவான். இந்த செயினில் தான் பார்த்தீங்கன்னா மேலே ஏறணுமாவே. இவன் அங்கே வித்த காமிச்சிட்டு இருக்கான் பெல்ட்டி வச்சின்னு. சைலண்ட்டாக மேலே வரதை விட்டு தேவையில்லாத வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். இருங்க நம்ம புல் பண்ணி விட்ருவான். எப்பா வந்துட்டான் இவன். ஆனால் ஏடா கூட வேலைலாம் கரெக்டாக பார்க்குறாங்க. நமக்கு வின் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். ஏடா கூட வேலை தான் 1 நம்பராக பார்க்குறானே. நம்ம இன்னும் கால்வாசி தூரத்தை கூட முடியலன்னு நினைக்கிறேங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் கூட முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போயின்னே இருக்குது. எங்கே தான் போகுதுன்னு எனக்கே தெரியலங்க. நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவிலே முடிய முடியாதுன்னு தான் நினைக்கிறேன்.
முடிக்க முடிஞ்சால் நல்லது, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பார்ட் 2 தான் போட்டாகணும். சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு முடிஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டே லூசு பையில அட பாவி, அந்த பைத்தியக்காரனை பாருங்க, காயினை பார்த்ததுமே அப்படியே தாவிட்டாங்க. ஐயோ எப்பா, எப்படியோ இங்கேயே லேண்ட் ஆகிட்டோம். சரியான லூசு பையனாக இருக்கான். அந்த காயினை பார்த்து ஒரு பெல்ட்டி போட்டான், எங்கே நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு. இப்போ பாருங்க திரும்பவும் கீழே வந்துட்டான். டே வந்து தொட டேய், எப்பா அது வராங்க. இவனை என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. சரி நான் காயினு கலந்தவனாகிறான். அந்த காயினை எடுத்தால் என்ன யூஸ்ன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் சும்மாலே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுப்பான். இந்த என்னத்துக்கு தான் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. எங்கே நான் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பெல்ட் வச்சுலாம் போய் எடுக்கிறாங்க. சரியான இவன். சரி ஓகே, நம்ம டக்குன்னு மேலே ஏறுவான். ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு விளாட்னா கூட பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டமாகிற மாதிரி இது பாருங்க, கீழே வேண்டாம். ஐயோ அவன் மேலே தான் இருக்கானா. சரி இருங்க, புல் பண்ணி விடுவான், வெயிட் பண்ணுவான். நாங்கள் புல் பண்ண மாட்டேங்கிறான். டேய் தோ பண்ணிட்டான். ஓகே, நம்ம இனிமேல்ட்டு கீழே விடக்கூடாதுங்க. நம்ம நார்மலாக 3rd பர்சன்லேயே வச்சுக்கினேன் கரெக்டாக போவோம். ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் தான் முடிச்சிருக்கோம். இதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து கரெக்டாக போனால் தான் முடியவே முடியும். அவன் நாங்கள் எகிராமே போகிறான். இதோ பாருங்க எகிறான். ஓ தானாகவே எகிருதுங்க. அதை நான் கூட எகிரப்பட்டுனே தரல, தானாகவே பார்த்தீங்கன்னா எகிருது. அப்படியே சும்மா கிட்ட போனாலே பார்த்தீங்கன்னா கம்பி எதனா ஏடா கூடமாக இருக்குது. கம்பி ஏடா கூடமாக இருந்துச்சுன்னா தானாக எகிரி போகுது. அங்கே தான் காயின் இருக்குது. திரும்பவும் பாயாமல் போனால் நல்லாயிருக்கும். பைத்தியக்காரன் திரும்பவும் பாஞ்சானா அவ்வளோதான். எப்பா நார்மலாக போய் எடுத்துக்கினாங்க அவன். எங்கே நான் எடுத்துகிட்டு போகிறணுன்னு சொல்லிட்டு இது பாருங்க, எனக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். அப்போ கூட என் பின்னாடி வரானான்னு பாருங்க. நாங்கள் இது பண்ணு போயின்னு இருக்கே, எவ்வளோ பெரிய செயின்னு தெரியலையே, சுருட்டி சுருட்டி வச்சுருக்கானுங்க. சரி அவனுங்க அப்படியே எவ்வளோ தூரம் போவோம். இதோ வந்துட்டோங்க எண்டுக்கு, செயினோட எண்டுக்கு வந்துட்டோம், கேமோட எண்டுக்கு இல்லை. அங்கே ஏதோ குப்பை மாதிரி போட்டுருக்கானுங்க, என்னன்னு தெரியல. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்பா வந்தாச்சுங்க. அடா பாவீங்களா, ஒரு செக் பாயிண்ட்டை கூட மாடா கொடுக்க மாட்டீங்க. செக் பாயிண்ட்டே இல்லாமல் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ திரும்பவும் கீழே முழுசாக விழுந்தோன்னா அவ்வளோதான், மேலே வரது கஷ்டம். அதனால் நம்ம அவுட்டே ஆகாமல் வெளில தான் விளாடணும். இவன் ஒருத்தன் டக்குன்னு வந்து தொலைய மாட்டேங்கிறாங்க. ஐயோ நடுவில் பெரிய ஓட்டை, ஜஸ்ட்டு அதில் போய் வின்ட்டுருப்பேன். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறணும். ஆடா பாவீங்களா போச்சு, இவனை வச்சு நான் எங்கேருந்து மேலே ஏற போகிறான். ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் ஏறி வந்ததே பெரிய விஷயங்க. இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக ஏற முடியவே முடியாது. இது பாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நம்ம ஏற பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அப்படியே போயினே இருக்குங்க. ஆடா பாவி கீழே வந்துட்டான். எப்படியோ அவன் மேலே ஏறி நின்ட்டாங்க. ஓகே, அவன் புல் பண்ணுவான் தான் நினைக்கிறேன். என்னங்க இவனே கீழே வரான். எப்பா புல் பண்ணிட்டான். இருங்க நம்ம கிட்ட போய் நிற்கலாம், அப்போ தான் அவன் கரெக்டாக பாக்ஸ் மேலே தாவான். சந்தோஷம். இப்போ அவன் கீழே வேண்டான். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதை பாருங்க என்ன பூச்சி இஸ்திரான் பார்த்தீங்களா திடீர்னு. எப்படியோ நம்ம தள்ளி வந்துட்டோம். ஓகே புல் பண்ணியாச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா போய் அவன் மேலே ஏறட்டோம். நம்ம சும்மா பார்த்தீங்கன்னா இங்கே நிற்போம். ஆடா பாவீங்களா திரும்பவும் போச்சுங்க. நான் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால செயின் பார்த்த மாட்டேங்குது. செயினோட ஹைட் ஆனால் ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்கானுங்க. கொஞ்சமாச்சு லென்த்தாக கொடுத்தா தான், ரொம்ப அநியாயத்துக்கு சின்னதாக கொடுத்து வச்சுக்கிறானுங்க. அதனால் லென்த்து சுத்தமாக பார்த்த மாட்டேங்குதுங்க. இவன் ஒருத்தன் என்னங்க அப்படியே சில மாதிரி நின்றுக்கிறான். ஓ அந்த இடத்துல தான் நிற்கணும் போல். இருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நிற்போம். ஓகே இது கரெக்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அநியாயத்துக்கு எஜ்ஜில் நிற்கிறேன். ஆடா பாவி போச்சுங்க. திரும்பவும் கீழே வேண்டாம் பாருங்க. இவனை என்ன தான் பண்ணுறதுனே தெரில. இருங்க நம்மளாச்சும் தாவும். ஆனால் இவன் நிற்பானான்னு தெரியலையே. எப்பா எப்படியோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நின்றுருக்கான். யார் தாவ போகிறது தான் தெரியல. சரி இருங்க நம்மளே தாவும். அந்த பாட்டு பையன் வந்து சும்மா தான் நின்றுருக்கான். ஓகே கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும். ஸ்ப்ரிண்டிங் கொடுத்து தாவிடலாம் போடு, அவ்வளோதான். வேறு மாதிரி அவன் தலைவன் சும்மாவே தாவிருப்பான் போல். அந்த ஸ்ப்ரிண்டிங்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறது. ஃபாஸ்ட்டாக ஓடித்தாவனா தான் டக்குன்னு ஈஸியாக தாவ முடியுது. இருங்க புல் பண்ணி விட்ருவான். அவன் கீழே வின்ட்டு அப்படியே இஸ்துனே இருந்தான். அதாவது அவன் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே அப்படியே போயினே இருந்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா புல் பண்ணி மேலே எட்டுன்னு வந்துட்டேன். அவ்வளோதான் அவன் தாவிட்டான், நம்மளும் தாவிடுவான். இது வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது. இது வந்து சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். இவன் தான் அங்கே பெருசாகிறதுலாம் தாவிடுறான், குட்டியாக்கிறதுலாம் பாட்டு மாரி சாவறான். சரி இருங்க புல் பண்ணி விட்ருவான். பாட்டு பையனை என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இதுவும் குட்டியாக தான் இருக்குது. இந்த பாருங்கள் இதுலேயும் கீழே வேறான். இல்லை இவனை என்ன தான் பண்ணுறதுனே தெரிலங்க. சின்னதாகிறதெல்லாம் போய் சாவறான், பெருசாகிறதெல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக போகிறான். ஓகே நம்ம வந்து தாவிடலாம். அவனும் பார்த்தீங்கன்னா தாவிட்டான். இங்கேயாச்சும் செக் பாயிண்ட்டை கொடுக்குறாடே. சில பல இடத்துல வந்து செக் பாயிண்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் அதெல்லாம் செக் பாயிண்ட்டே இல்லை. மேலே பாருங்கள் இன்னும் எவ்வளோ இருக்குன்னு. சரி ஓகே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம். இதுனா அங்கே செவ்வறு என்னன்னு தெரியலையே. ஓ கீழே என்னமோ இறங்குது. நம்ம மேலே தான் ஏறி போனோமோ. சரி ஏதோ ஒன்று அப்படியே போவோம். இங்கே வந்து சவப்பட்டிலாம் போட்டிருக்கானுங்க. அட பாதி சவப்பட்டியை அந்த இடத்துல சாய்ச்சி விட்டுக்கிறானுங்க. இது மேலே தான் நம்ம ஏறி போயின்னு இருக்கோம். நான் இப்போ தாங்க பார்க்குறேனே. ஓகே நம்ம வந்து டக்குன்னு மேலே தாவி போயிடலாம். எப்பா இது பாருங்க. இல்லை இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையை பண்ணா. எகிர்ட்டு திரும்ப ரிவர்ஸில் பெல்ட் அடிச்சு போய் கீழே வரான். இல்லை இவனை என்னங்க பண்ணுறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பயமுத்தி விட்டுனுங்கிறான். இப்போ இந்த இத்தினூண்டு எஜ்ஜு மேலே ஏறி அங்கே தாவணுமா. இது ரொம்ப கஷ்டமான இதாச்சு. அடா பாவியே இப்போ ஒருத்தருக்கே வந்தால் கூட அவ்வளோதான். எப்பா ஒரே டேக்லேயே கரெக்டாக குதிச்சிட்டாங்க. நம்ம வந்து பெல்ட்டி அடித்தே வந்தாச்சு. இது நாங்கள் எலும்பு கூட்டில் வச்சுருக்கானுங்க. எலும்பு கூடு மண்டை மேலே தான் தாவணும் போல். ஓகே நம்ம டக்குன்னு தாவிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அவ்வளோ தூரம் இருக்குது அநியாயத்துக்கு. பெல்ட்டி அடிக்கணுமோ.
ஆமாம், கரெக்டாக பெல்ட் அடிச்சுட்டு போயிட்டான். அட அப்பாவிச்சே, நான் ஏற விட மாட்டேங்க. எப்படியோ அப்போ கூட வந்தாச்சு. இங்கே வந்து ஏதோ பெரிய கல் சவப்பட்டி மாதிரி குத்துருக்கானுங்க. டக்குன்னு மேலே ஏறுவான். அந்த பைத்தியக்காரன் இன்னும் வரல பாருங்க. அதோ வந்துட்டான். எப்பா நாங்கள் ப்ரோ பிளேயர் மாதிரி போகிறான். கீழே போய் செத்துட்டான் பாருங்க. இருங்க, நம்ம வந்து புல் பண்ணி விடலாம். இவன் ஓர ஆடினே இருக்கான். புல்லுன்ற ஒரு ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டேங்குது. இந்த பாருங்களா, சும்மா நிற்கிறானான்னு பாருங்க. அங்கேயும் தாவின் கிடக்குறாங்க. ஒருவேளை அந்த கல் மேலே கால் வச்சு வந்துடுவானோ. நாங்கள் இது காமிக்க மாட்டேங்குது. இந்த பாருங்க, எகிர்னு கிடக்குறான். அவன் பாட்டுன்னு ஸ்ப்ரிண்ட்டு கொடுக்குறான், எகுறான், பெல்ட் அடிக்கிறான், என்னென்னவோ பண்ணு கிடக்குறான் அந்த இடத்துல பந்துங்கன்னு. என்னங்க மண்டையை மட்டும் தெரியுதே. அதோ இப்போ தாங்க வரானே. எப்பா எப்படியோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துன்னு இருக்கான். எப்படி வரான்னு தெரியலையா. எப்பா வந்துட்டாங்க. ஆனால் ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கல் மேலே ஏறணுமோ. என்னங்க கல் மேலே ஏற சொல்கிறானுங்க. உள்ளே ஏதோ வழி இருக்குது போல், உள்ளே போனோம். ஆடா பாவி, இது தெரியாமல் லூசு மாரி கல் மேலே ஏறினுக்குறோம். அங்கே ஏதோ காயின் இருக்குது, ஏறிங்க நம்ம வந்து எடுத்துடலாம் அந்த பைத்தியக்காரன் எடுத்துக்கொள்ளியோ. எப்பா எடுத்தாச்சு. இங்கே ஒரு நடுவில் ஓட்டையை குத்தி வச்சுருக்கானுங்க. இவன் பாருங்க அப்படியே ஓட்டையில் போய் தவறான். நாங்கள் மேலே ஏன்ட்டான் எப்படின்னு தெரியலையே. பெல்ட்டே அடிச்சிருப்பான் போல். நம்மளும் பெல்ட்டே அடிச்சே வந்தாச்சு. அவ்வளோதான் போட்டு இப்போ ஏணி மேலே ஏறணும். இன்னும் எவ்வளோ தூரம் தெரிலங்க, போயினே இருக்குது பாட்டுக்கின்னு. அடா பாவிடே வந்து தோடா. இதோ பின்னாடியே வந்துன்னு இருக்கான். இங்கே பாருங்க, எலும்பு கூட குச்சி குச்சா போட்டிருக்கானுங்க. இதோ பாருங்களா, இன்னும் எவ்வளோ ஹைட்டு போகுதுன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் முடிக்க முடியாது. நம்ம வந்து பார்ட்டு போட்டே தான் ஆகணும். இப்போ வர எலும்பு மேலே நடந்து போனோம். இதுதான் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநியாயத்துக்கு மெலிசாக இருக்குது எலும்பு வர. லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு விட்டுச்சுனா கூட அந்த பைத்தியக்காரன் வீண்டாலே அவன் வெயிட்டு தாங்க முடியாமல் நானும் கூட சேர்ந்து வீந்துருவேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே தாவிடலாம். அட பாவினாங்க, அவனும் கூட சேர்ந்து தாவறான். இப்போ 2 பேரும் வீந்து வந்தோன்னா அவ்வளோதான் காலியாகிட்டு இருப்போம். நாங்கள் முக்கி தாவினுக்கிறான். ஈஸி தான்டா தாவிடா. பெல்ட்டில் அடிக்கிறான் பாருங்க. எப்படியோ அவன் கீழே வேந்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெயிட்டு போட்டு என்ன இசிக்கலை. அது வரைக்கும் நல்லது. இப்போ நெக்ஸ்ட்டு இருங்க, திரும்ப நேராகவே போவான். வழி வந்து நேராக தான் இருக்குது. அவ்வளோதான் போடு. இன்னும் ஒரு தாவுனா மேலே போயிடலாம். நாங்கள் தாவ முடியல. எப்பா வந்துட்டேங்க. இவன் மட்டும் தாவ மாட்டிக்கிறான் பாருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா போய் வீந்துன்னு கிடக்குறான். சரி இருங்க, புல் பண்ணி விட்ருவான். நாங்கள் அவனே வந்துட்டான். இப்போ என்ன தான் பண்ணுகிறான்னு தெரில. அவன் கீழே வேறான், அந்த இடத்துலேயே பறக்கிறான் பாருங்க. மிதங்க கிடக்குறான் அவன் பாட்டு ஜாலியாக. ஓகே, புல் பண்ணி விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் சைடு போயிடலாம். ரைட்டு தான் ஈஸி. சொல்கிறதுக்கு முன்னாடியே இவன் பாட்டுன்னு ஓட்டுன்னு இருக்கான் பைத்தியக்காரன். அந்த பாருங்க, திரும்பவும் கீழே வேறான். இவன் என்னங்க பண்ணுறது. இதை பாருங்களா, இந்த ஒரு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாட்டி வின்ட்டாங்க பாட்டு பையன். எப்படியா இப்போயாச்சும் ஒருபடியாக மேலே ஏறினானே. அந்த ஒன்றுத்தில் தான் மேலே ஏறிக்கானே. சரி ஓகே, நம்மளும் வந்து டக்குன்னு மேலே ஏறிடலாம். எப்பா இப்போ இது ஒரு அநியாயத்துக்கு ரொம்ப மெலிசாக இருக்குங்க. கொஞ்சம் போகிறது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ லெஃப்ட் எடுத்து பொறுமையாக போனோம். இப்போ வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக. இந்த எகுறும் போது தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வரைக்கும் 2 வாட்டி தான் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தோமே. அது கூட வீடியோவில் தான் காமிச்சிருப்பேன். அதாவது ரொம்பலாம் கீழே விழலை, ஃபஸ்ட்லேருந்து வரா மாதிரிலாம் விழலை. அப்படியே விழுந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு கல் பிடிச்சோனே, அந்த கல் மேலே ஏறி திரும்பவும் வந்து மேலே வந்துட்டோம். அந்த ட்ராக் கூட இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி விழுந்தோம். அதுதான், மற்றபடி வேறு எதுவுமே விழலை. எல்லாமே கரெக்டாக பக்காவாக விளாண்டுருக்கோம். இப்போ அப்படியே லெஃப்ட் எடுத்து மேலே போனோம்னா எலும்பு கூடு மண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் நிறையா. இங்கே வந்து அந்த கை கால் எலும்புலாம் போட்டு மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா கும்பலாக அங்கே செட் பண்ணி வச்சுட்டுக்கிறானுங்க. இன்னும் ஒரே ஒரு தாவு தான். எப்பா அவனே உருப்படியாக தாவிட்டான்னு நினைக்கிறேன். அடா பாவி, நாங்கள் கீழே விழுந்து தாவினுக்கிறான். ஒழுங்காக மேலே தாவிடா. சரி இருங்க, நம்மளே தாவிடுவான். பாட்டு பையன் சரியாக தாவ தரல போல். ஓகே, அடா பாவி, இன்னும் ஒரு வாட்டி இருக்கணுமா. இப்போ அவன் என்ன பண்ணுறான் தெரியலையா. வாடா டக்குனே. எப்பா வந்துட்டாங்க. நம்ம தாவிட பிறகு தான் பார்த்தீங்கன்னா வரானே. இந்த பாருங்க, இத்தினூண்டு எலும்பு தான் இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா தலைவன் பெல்ட் அடித்து தான் வருவான்னு சொல்லிட்டு வரான். என்ன பண்ணுறது இவனை, நீங்களே சொல்லுங்களா. தேவையில்லாத பெல்ட்டு தான் போட்டு வந்துருக்கான். இந்த பாருங்க எவ்வளோ எலும்பு கூட வச்சுருக்கானுங்கன்னு பாட்டு பசங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்ட் 2 போடலாமா நம்மன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. ஸோ அதாவது ஒரு கால்வாசி தூரத்தை பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனால் நம்ம வந்து வின்னே பண்ணிடலாம். ஸோ பார்ட் 2 வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கேட்காமல சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் படிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.